மூமின்களில் யாரெல்லாம் பாவியானவர்களாக, பாவிகள் என்று சொன்னால் அல்லாஹ் எல்லா பாவிகளையும் மன்னிச்சிருவான். அவன்கிட்ட கண்ணீருடனும் அல்லாஹ்விட்ட அழுவனும், அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடணும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பணும். அல்லாஹ்விடத்தில் அழுது கண்ணீரை விடணும். விட்டுட்டோன்னு எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இல்லை என்றால் அந்த பாவிகள் விபச்சாரம் செய்திருந்தாலோ, வட்டியில் ஈடுபட்டிருந்தாலோ, அனாதைகளுடைய பொருள்களை அபகரித்திருந்தாலோ, இன்ன பிற பாவங்கள் செய்த அத்துணை பாவிகளுக்கும் அல்லாஹ் அந்த நரகத்தை தயார் செய்து வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு, இது போன்று யாரெல்லாம் பெரும் பெரும் பாவம் செய்தார்களோ, முத்தாய்ப்பாக தொழாதவர்களை நாளை மறுமை நாளில் நரகத்தில் வீழ்த்தப்படும். மா சலக்கும் ஃபி சக்கர், ஏன் நரகத்தில் வீழ்ந்தீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொல்வார்கள், லம் நக்கு மினல் முஸ்லிமீன், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம்னு சொல்லுவாங்க. தொழாதவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்திருக்கிறோம். இது போன்ற தொழுகையாளிகளாக எல்லா தொழுகைகளுக்கும் மாறணும். வெறுமனே ஜும்மாவுடைய தொழுகை மாத்திரம் நம்மை நரகை நெருப்பி விற்றும் பாதுகாத்து விடாது. ஐங்கால தொழுகைகளுக்கு நாம் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக மாறிடணும். ஜகாத் கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல்களாக மாறிடணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஈத்தக்குன்னார உலக விஷயத்தை தம்புறா, ஒரு பேரிச்சம்பழத்தில் பாதியை கொடுத்தாச்சு நீங்க நரக நெருப்பை விட்டு உங்களுக்கு